ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பை சார். யூ டர்ன் போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் போதே போட்டுருங்க, இல்லைனா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். நான் கரெக்டாக போட்டேன், ஓகேவா. ஆண்டவர் சொன்னார், தம்பி யூ டர்ன் போடுப்பான்னு போட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சரியான ஸ்பீடாக போயிட்டுருப்போம். சடனாக நீங்களே யூ டர்ன் போடணும்னு நினச்சாலும் முடியாது. அப்படி யூ டர்ன் போட்டிங்கன்னா கை கால் போயிடும், உயிரே கூட நிறைய பேர் விட்ருக்காங்க. என்னடா பயமுறுத்துற, வண்டி ஓட்டும் போதில் தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னீங்களா? அதை பற்றி பேச வரல. ஆவிக்குரிய காரியங்களில் பிசாசு இன்னைக்கு நம்மளை ஸ்பீடாக ஒரு ட்ராக்கில் எத்தனை பண்ணிக்கிறான் பாருங்க. அங்கேருந்து யூ டர்ன் போட சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா பிசாசு காதில் வாங்காமல் சைலண்ட்டாக ஆண்டவர் சொல்கிறத கேட்டு திரும்பிடுங்க. நான் வார்த்தைக்குள்ளே போய் மீதி அந்த காரியங்களை தெளிவுபடுத்துறேன். தீர்க்கதரிசி பேசின வார்த்தை என்ன மறைச்சு அவர் உங்களிடத்துல பேசுவார், நான் விசுவாசிக்கிறேன். என்கிட்ட பேசினார் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, இன்றைக்கி பேச சொல்லியிருக்காரு. போயிட்டேன் வார்த்தைக்குள்ளே. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் முற்றிலும் முட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவர் யார்? இயேசு கிறிஸ்துவ விட்டு பிசாசு என்ன பண்ணால், சர்ச்சுக்கும் போ, பைபிள் படி, சும்மா அப்படி மேலோட்டம் இருந்துட்டு வா, அப்படி தான் இருந்தேன் நான். ஓகே, அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், தம்பி அப்படியே ரட்சிக்கப்பட்ட போதில் பத்தி எரிஞ்சியப்பா, இப்போ என்னப்பா காணும், திரும்பிடுறியா இல்லை போட்டு பழகவாப்பான்னாரு. நைஸாக என்ன பண்ணிட்டேன், ஆறுலாம் அடியில் ஆறு நச்சா அவன் கண்டுபிடிச்சிருவான். அதனால் அப்படி நைஸாக திரும்பி ஆண்டவர் பின்னாடி வந்துட்டு, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே பிடிச்சின்னு அவர் ட்ராக்ல எடுத்துன்னு வந்துட்டார். புரியுதா? இல்லைன்னா அவள் தான் ஆறு நச்சாவே இல்லை நான் போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப உளுந்த பாவத்துலேயே உள்ள வச்சு அவன் ஒரு ட்ராக்கில் கூட்டு போய் அதுக்கு அண்ணாபுரன்னு ஆகிடுவான். புரிதா பிரதர் சிஸ்டர்? அதனால தான் சொல்கிறேன், சைலண்ட்டாக சொல்லும் போது திரும்பிடுங்க. இன்றைக்கி நம்மளை நிறைய பேர் கை கால் உயிரை கூட விட்டுக்கிறாங்க. பிரதர் சிஸ்டர், இந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தான் இங்கே வார்த்தையில் சொல்கிறார். இஸ்ரவேல் புத்திரர்கள் அப்பப்போ கேட்க மாட்டாங்க, அடிப்பார், திரும்ப வருவாங்க, திரும்ப அடிப்பார், அதே அவங்க பொழப்பாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ தெளிவாக பேசுகிறார், பிரதர் என் அன்பு மகனே மகளே, திரும்பி வந்து விடு, உன்னை குறித்து திட்டங்கள் பெரிதாக இருக்கிறது. வேதத்தை படிக்கிற, பைபிள் போகிற, நான் வார்த்தையை கேட்குற, கீழ்ப்படிய மாட்டேறிய, அவன் பேச்ச தானே கேட்குற. வேணாம் வா, வச்சிருக்க பிளான்லாம் ரெடியாக இருக்குது, நீ வந்து நம்ம பக்கம் வண்டியை ஓட்டு, யூ டர்ன் போடு, நல்ல வழி காட்டுறேன் உனக்கு. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுகிறது, நான் பாதையை காட்டுகிறேன், பிரயோஜனமாக இருக்கிறது நான் உனக்கு போதிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த சத்தம் உங்கள் காது கேட்டுச்சுன்னா கமெண்ட்டில் யூ டர்ன் ஆமேன்னு போட்டிங்கன்னா இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். பிரதர் சிஸ்டர், உங்களை குறித்து தான், உங்களை குறித்து நல்ல நல்ல திட்டங்கள் நிறைவேறனா யூட்டரை போட்டு திரும்பி அவர் பின்னாடி ஓடுங்க. சமூகம் முன்னாடி போயிட்டுருக்கு, மறந்துடாதீங்க. இந்த நாள் இல்லாங்க வேண்டும். கத்திரிக்கை சோத்திரம் மாமியார் இல்லையா? லவ் யூ.